வணக்கம். 2025-2026இல் இலங்கை கண்ட மாபெரும் மாற்றங்களை அலசும் இந்த சிறப்பு விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, இலங்கையின் இந்த அதிரடி மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்த அந்த 4 முக்கிய தூண்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதும் நாட்டை நிலைநிறுத்தி ஊழல் ஒழிப்புக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் முழு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதோட விளைவு 2026ல கடன் மறுசீரமைப்பு வெற்றி அடைந்து கடன் ஜிடிபி விகிதம் 96% குறைஞ்சிருக்கு. இது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம பணவீக்கம் ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்டு வெறும் 3 முதல் 5% ஒற்றை இலக்கத்துக்கு வந்துடுச்சு. பொருளாதார மீட்சிக்கு இதுவே சிறந்த உதாரணம். நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு $6.5 பில்லியன் எட்டியிருக்கு பாருங்க. சுற்றுலாத்துறை வருவாய் உச்சத்தை தொட்டதும் IMF தவணைகள் கிடைச்சதும் நம்ம பொருளாதார நிலைத்தன்மையை மீண்டும் உறுதியாக்கியிருக்கு. சரி, இப்போ உட்கட்டமைப்புக்கு வருவோம். நம்ம டிஜிட்டல் வளர்ச்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 2030க்குள்ள முழுமையான காகிதமற்ற அரசாங்கத்தை உருவாக்குறது தான் நம்ம இலக்கு. அதனாலதான் பழைய காகித பாஸ்போர்ட் முறையிலிருந்து இப்போ நவீன பயோமெட்ரிக் பாதுகாப்பு கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு நாம மாறிட்டு வரோம். கொழும்புல வந்த ஸ்மார்ட் மின்சார பேருந்துகள், புதிய அதிவேக நெடுஞ்சாலைகள்னு நம்ம பௌதிக உட்கட்டமைப்பும் சும்மா தாறுமாறா வளர்ந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் உலக அரங்கின் பக்கம் திரும்புவோம். விளையாட்டுல நம்ம சாதனை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? பல்லேக்கலையில ஆஸ்திரேலியாவை 8 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தின அந்த அபார வெற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே பெருமை சேர்த்துச்சு. கிரிக்கெட் மட்டுமல்ல, ஐரோப்பிய தடகளத்துல தங்கம், பிரிக்ஸ் அமைப்பில் இணைய விண்ணப்பம், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள்னு சர்வதேச அளவிலும் கலக்கிட்டோம். இப்போ இத கவனிங்க. நம்ம வருங்கால இளைஞர்கள் மேல வைக்கப்படுற இந்த நேரடி முதலீடு உண்மையிலே ஒரு மாபெரும் பாய்ச்சல். சுற்றுச்சூழலை எடுத்துக்கிட்டா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பயன்பாடு வியக்கத்தக்க வகையில 50% தொட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. காற்றாலை மற்றும் மிதக்கும் சூரிய சக்தி திட்டங்கள் மூலமா பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய கட்டமைப்பு இப்போ தயார். தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை அதிரடியா தடை செஞ்சு புதிய சுற்றுச்சூழல் கொள்கைகள் மறுசுழற்சியை தாரணமா ஊக்குவிக்குது. அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடு நீங்கி புதுமையான டெங்கு கட்டுப்பாட்டு முறைகளால நம்ம சுகாதாரத்துறையும் ரொம்பவே பாதுகாப்பா மாறியிருக்கு. இந்த தொடர் வெற்றிகளால 2030க்குள்ள இலங்கை இன்னும் எந்தெந்த பிரம்மாண்டமான உச்சங்களை எட்ட போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு.